ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மலருக்கு மதினா அவ்வளோ பிடிக்கும். அவங்க எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. மதி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது கிடையாது. பட் நம்ம மலர் மட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. முக்கியமாக அவங்க ஏதாவது வேலை செய்யலைன்னு மற்றவங்க யாராவது கொஸ்டின் ரைஸ் பண்ணால் கூட நான் இருக்கேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து முந்திரி கொட்டை மாதிரி மதிக்காக செய்வாங்க. யாராவது ஏதாவது மதியை திட்டினாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்க திட்டு வாங்கிக்கிட்டு கூட மதியை சேவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதியையும் சும்மா சொல்லிடக்கூடாது, மலருக்காக நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அந்த வீட்டில். கிச்சன்லையா இருக்கட்டும், பொதுவாக ஏதாவது பேசுகிற விஷயத்துலையா இருக்கட்டும். ஆனால் மலருக்காக குரல் கொடுத்தவங்களா இருக்கட்டும், மலருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் இருக்கேன்னு கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், அந்த வீட்டில் மலருக்கு கிச்சனில் வேலை பார்க்குறதுலேருந்து எல்லா வேலைகளையும் கூட சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மதி மட்டும்தான். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அவ்வளோ சூப்பராக ஒரு பாண்டிங் இருந்துச்சு. தேவையில்லாமல் மதியோட ஈகோவை டச் பண்ணி அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே மதியை திட்டி அந்த கோவத்தில் மலர் ஏதோ சாரி கேட்டுடுன்னு சொல்ல, கோவத்தில் நீங்கள் ஒன்றும் என்னை சாரி கேட்க சொல்லாதீங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் சுயமரியாதை இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி இப்போ 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இதுதான் வந்து இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. முக்கியமாக லக்ஷ்மி, அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. இப்போ அவங்க பேசிக்காமே ஆயிட்டாங்க. மலரை பொறுத்த வரைக்கும் மதி மேலே கோபம் கிடையாது. ஆனால் நம்மளை இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கு. பேசாமே அவங்களால இருக்க முடியல தான். ரேவதி நம்ம மதியை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. சுரேஷ்க்கு நம்ம தங்கராஜ் ஃபோன் பண்ணி நீ நேராக இங்கே வந்துரு, நான் மதியை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, மதி அங்கேயே 2-3 நாள் இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக என் வீட்டில் இருக்கேன், இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் மாமா கூப்பிடுறேன்டா, இங்கேருந்தே நீ வேலைக்கு போய்க்கோ வந்துக்கோ, மதி இங்கே இருக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு வேலை முக்கியம்னு நினச்சா நான் சொல்கிறத செய் அப்படின்றாங்க. என்ன மாமா, வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவகிட்ட சமாதானமாக போகிற வழியை பாரு சுரேஷ், நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், இதெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சு பேச முடியாது, எனக்கும் நிறைய வேலை இருக்குடா, உங்கள் வீட்டு பிரச்சனைன்னு சொல்லி அதுக்காகவே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என் வேலையும் நான் பார்க்கணும்ல, இங்க இருந்தா என் வேலையும் பார்த்துப்பேன், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையையும் நான் சரி பண்ணி வைக்குவேன். ரேவதி இந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கான்னு மதியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா வசதியாக இருக்காங்க, பணக்காரங்க, காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இந்த வீட்டில் மருமகனா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நீ தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, மாமா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்றாரு. சரிங்க மாமா அப்படின்றாரு சுரேஷ். எப்போவுமே அப்படிதான், தங்கராஜ் சொல்கிறது சுரேஷ்க்கு தப்பு இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுனாலும் கூட ஒரு வார்த்தை கன்வின்ஸ் பண்ணி பேசினாருனாவே ஓகே சொல்லிடுவார். அந்த அளவுக்கு தங்கராஜ் அவரை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காரு. சுரேஷ்க்கு அது தெரியும். இருந்தாலும் தங்கராஜை பிடிச்சிருக்கு, தங்கராஜ் பேசுறதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான மருமகனாக இருக்காரு அப்படிங்கிறது. சுரேஷ்க்கு வேலை வாங்கி கொடுத்ததுல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வேலை விஷயத்தில் நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையுமே தங்கராஜுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சுரேஷ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ மதிக்கு அந்த வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இல்லை. ஏன்னா அங்கே தங்கராஜ் இருக்காரு. தங்கராஜோட அடக்குமுறை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது மதிக்கு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் தங்கராஜ் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைச்சதுனால தான் எல்லாருக்குமே கருத்து வேறுபாடு வந்துச்சு. மதிய ஒரு வேலை சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மலரோட பர்த்டே அன்னைக்கு கிச்சனில் அவங்களே தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அவங்க செஞ்ச சமையலை பிடிக்கலன்னு சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வழிக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. மலரும் அதை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மதி எல்லாரும் முன்னாடியும் என்ன அப்படி பேசியிருக்க கூடாது, அது எனக்கு ஹர்ட் ஆகும்னு அவன் நினைக்கல அப்படிங்கிறது மட்டும்தான். அதுவுமே வருத்தமாக தான் இருக்கு அவங்களுக்கு. இப்போ தங்கராஜ் வந்து மதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏமா உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. ஏன் வீட்டில் சமைக்க மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க மதி. உடனே ரேவதி லைட்டாக சிரிச்சிடுறாங்க. இப்போ உனக்கு எதுக்கு சிரிப்பு வந்துடுச்சு, அப்படி என்ன அவள் கிண்டல் பண்ணிட்டா இல்லை அப்படி என்ன ஜோக் சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே மதி முந்திக்கிட்டு, இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன், ஜோக்லாம் சொல்லலை, கிண்டல் பண்ணலை, இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல, எதுக்கு கடையில் வாங்கிட்டு வரணும், அதை தான் நான் கேட்டேன் அப்படின்றாங்க மதி. தங்கராஜுக்கு கோபம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருமா, நான் அப்படி கேட்கல, உனக்கு நான்வெஜ்ஜில் இல்லை வெஜ்ஜில் பர்டிகுலராக எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும்ல, அதை போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு சீ ஃபுட்டு பிடிக்கும்னா சரி, மட்டன் பிடிக்கும்னா சரி, சிக்கன் பிடிக்கும்னா சரி, எது வேணும்னாலும் வாங்கிட்டு வந்து ரேவதி கிட்ட கொடுத்து அவ சூப்பரா சமைச்சிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெகுலரா உங்களுக்கு என்ன சமைக்குவீங்களோ அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் நீ சாப்பிட மாட்டே அப்படின்றாங்க நம்ம
ரேவதி. ஏன் சாப்பிட மாட்டேன், எல்லாமே சாப்பிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எப்போவுமே ஹெல்த் கான்சியஸாக யோசிப்பல்ல, அதுக்காக தான் அப்படின்னு. ஏன் நாங்கள்லாம் ஹெல்த் கான்சியஸாக இருக்க மாட்டோமா அப்படின்றாரு தங்கராஜ். இல்லைங்க நான் அப்படி சொல்லலை அப்படின்னு. நீ என்ன எது கேட்டாலும் இல்லைங்க ஆமாம் இப்படி தான் பதில் சொல்வியா அப்படின்னு கோவப்படுறாரு. ஏன் நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டதே கிடையாதா, ஏதோ புதுசாக பேசிக்கிற மாதிரியும் இப்போ தான் உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு மதி கேட்க, தேவையா இதெல்லாம் அப்படின்னு ரேவதி உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிங்க நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதே வாங்கிட்டு வாங்க, நான் மதிக்கு என்ன வேணும்னு கேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க கேள்வி இது, நீங்களே பேசுங்க உங்கள் தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிடுறாங்க. பார்த்து இல்லைம்மா உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறா, ஆனால் என்னைக்காவது எனக்கு அண்ணங்கிற மரியாதை கொடுத்துருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு அண்ணா இல்லாததுனால அண்ணான்னா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல நான் போக போக பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது உனக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ரவுடி மாதிரி நீ பார்த்துருப்ப, எல்லா இடத்துலையுமே ரொம்ப கெத்தா அதிகாரமாக திமிரா நடந்துப்பேன் அப்படின்னு. அதுக்கு பேர் கெத்தா அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க மதி. என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒரு வேறு மாதிரி பார்த்துருப்பேன், ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லைம்மா, வீட்டிலலாம் ரொம்ப சாஃப்ட்டு, வேணா ரேவதி கிட்ட கேட்டுப்பாரு, அவகிட்டலாம் நான் சத்தமாக கூட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே நம்ம ரேவதி. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, வீட்டில் நிஜமாவே நான் உன் கூட பிறந்த அண்ணனா நினச்சிக்கோ, நான் அப்படி தான் உன்னை நினைக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமும் அதுதான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன், ஆனால் நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இருக்குது, அதை நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இப்போவே சொன்னேன்னா நீ கோச்சிட்டு போனாலும் போயிடுவேன், யாரு கண்டா எம்எல்ஏ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படின்றாங்க. மதி அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்னம்மா ஒரு ஜோக் சொன்னா, இல்லை ஒரு சாதாரணமாக உங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு நினச்சா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டேங்கிற, சுரேஷ் கூட இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் எங்கள் வீட்டில் இருக்காரு, நான் அவர் கூட அதிகமாக பேசுகிறதே இல்லை அப்படின்றாங்க. சுரேஷை பற்றி பேசினா அவங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரிஞ்சும் வேணும்னே தங்கராஜ் அப்படி பேசுகிறாரு. இங்கே பாருமா, எனக்கு இதிலெல்லாம் என்ன ஆக்குற, உங்களுக்கு என்ன போனது, என்ன எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்லாம் நீ கேட்கலாம், உனக்கு தோணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நான், இந்த வீட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி, கண்டிப்பாக மாப்பிள்ளை சொன்னதுனால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக சுரேஷ் வீட்டில் இருக்கிறவங்கலாம் யோசிப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நான் ஏதோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க கடுப்பாக இருப்பாங்க. இதை சரி பண்ணணும்ல, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்றதுல தானே இருக்குது, அவங்க என்னை மதிக்கிறதும் மதிக்காமல் போகிறதும், நான் என்னோட சுயநலத்துக்காக நான் இதை பண்ணுறேன்னு நினச்சிக்கோ அப்படின்றாங்க. நீ எப்போவுமே சுயநலவாளி தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க மதி. அதுக்கப்புறம் சரிம்மா நீ எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல, எப்போவுமே பேசிட்டே இருப்ப, என்ன இருந்தாலும் நீ ஒரு டீச்சர் வேற, ஆனால் பேசவே மாட்டேங்கிற, அண்ணன் மேலே மரியாதையாக இருக்க போல இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் என்கிட்டலாம் நல்லா மரியாதை இல்லாமல் பேசியிருக்க, ஆனால் இப்போ பேச மாட்டேங்கிற, தெரியுது உனக்கு என்ன கொஞ்சம் பக்குவம் இல்லை, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போது நம்ம ரேவதி வந்து மதி வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஏங்க வேகமாக அங்கேருந்து கிச்சனுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு மதி கேட்குறாங்க. சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவர் போயிட்டதுக்கு அப்புறம் கூட அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், காதில் ஒலிக்கிற மாதிரியே தோணும், அதுக்காக தான் ஓடி வந்துடுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் மதி பப்பரப்பேன்னு பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. என்ன நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன காமெடி அப்படி இருந்துச்சுன்னு. சேச்சே நான் காமெடியெல்லாம் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் அவர் வீட்டில் இருக்காரா இல்லையான்றதே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவர் இல்லைன்னு, பட் அவர் பேசுகிற வார்த்தைகள் அவரோட அட்வைஸு அவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினைப்பில் பேசுவார் பாரு, அது எல்லாம் அப்படியே காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னது, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க ரேவதி. இல்லைங்க நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஹாப்பியாலாம் இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை உங்களுக்கு பிடிக்காதப்போவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை மதி அப்படின்றாங்க. சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மதி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், சமையல் வேலை முடிச்சுட்டு வரேன் இரு அப்படின்னு. சமையல் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவர் வந்துடுவார், நீங்கள் வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்ட்டு மேலே டெரஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சில பூச்செடி அதெல்லாம் கொஞ்சம் வீட்டெல்லாம் அலங்காரமாக வச்சுருக்காங்க. என்ன நீங்கள் வீட்டெல்லாம் இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க, வேலைக்காரங்களும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. எல்லாம் நானே தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு மதி கேட்குறாங்க. ஆமாம் நானே தான் பண்ணுவேன், இந்த வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் கிடையாது, கார் ஓட்டுறதுக்கு மட்டும் டிரைவர் இருக்காங்க, அவரோட அடியாட்கள் இருக்காங்க, அப்போ நீங்களே உங்கள் ஹஸ்பண்டை ரவுடின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதுதானே உண்மை, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு போகிறவரை போய் நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்றாங்க. சரி சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சதா நடந்துச்சா அப்படின்னு. இல்லை மதி எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கல கல்யாணத்து பேச்சு எடுக்கும்போது அப்படின்றாங்க. அப்புறம் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான், கௌரவம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு.
ஆக்சுவலாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவ்வளோ படிச்சுட்டு என் வீட்டில் இருக்கீங்க, ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு. அது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பிடிக்கலனா என்ன, உங்களுக்கு பிடிச்சா நீ இங்கே செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டை இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை அப்படின்றாங்க. நான் எங்கே போனாலும் அவருக்கு பிடிக்காது. அப்படி எங்கேயாவது போகணும்னா அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போவார். நான் தனியாலாம் எங்கேயும் போனதே கிடையாது மதி. உனக்கு தெரியுமா, இந்த வீட்டில் நான் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னும் போது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. நான் அதை பற்றியெல்லாம் யோசிச்சு தானே ஆகணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையும் இருக்குது. என் லைஃப்பில் இதுதான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம். என் அப்பா அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் நான் இங்கே சந்தோஷமாக இருக்குன்னா இல்லையான்னு கூட தெரியாது. அதை பற்றி கன்சிடர் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க, நல்ல மாப்பிள்ளை, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, அது எந்த வழியில் வருதுங்கிறத கூட யோசிக்க மாட்டாங்க. நல்ல வசதியாக வச்சிருக்காரு பொண்ணை, அவ்வளோதான். அதே மாதிரி தான் மற்றவங்க எல்லாருமே யோசிப்பாங்க. பெற்றவங்களா இருந்தால் பிள்ளைய நல்ல வசதியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல ஹஸ்பண்டா, அவன் பிள்ளையோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கிறானா, அவளுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறானான்னு யாருமே யோசிக்கிறதில்ல அப்படின்னு வருத்தமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கிறது உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாதான்னு. தெரியும், 2 பேருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், உங்கள் அண்ணனும் உங்கள் தம்பியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம மதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணனும் தம்பியும் ரேவதி மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் கேட்டுட்டாங்க. ஆனால் மதி சொல்கிறாங்க, அண்ணனுக்கு என் மேலே பாசம் இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. அவரை நீ கரெக்டாக தான் கெஸ் பண்ணிட்ட, அவருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னொருத்தர் என் தம்பி கிடையாது, என் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. மலரக்காவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க தான் என்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணாலும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க, எனக்கு அப்படியே எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. பட் அவங்களால தான் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலரை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரேவதி. அப்படி இப்படி என்னை அப்படி பார்த்துப்பாங்க, எனக்கு நான் எதுனாலும் வாங்கி தருவாங்க, என்னை அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன நீங்கள் உங்கள் அண்ணன், தம்பி, உங்கள் தங்கச்சி, தம்பின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த வீட்டில், உங்கள் அம்மா அப்பான்லாம் கூட. உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு எல்லாமே வசதி தான் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஏன் உங்கள் அண்ணியை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொசசிவில் கேட்கல, ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணுன்னு தான். அவங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், பட் உங்கள் விஷயத்துலையுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் யோசிக்க தெரியும், நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாவம், அந்த வீட்டில் அடிமை மாதிரி இருக்காங்க, அது எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, நேற்று நடந்த பிரச்சனையில் நான் உங்கள் அம்மா கிட்ட அப்படி மரியாதை இல்லாமல் பேசவே இல்லை அப்படின்றாங்க. தெரியும் மதி அப்படின்றாங்க ரேவதி. அப்புறம் ஏன் நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. நான் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்ன நடக்கும்? உன்னை நீயே நல்லா பார்த்துக்கிறியே, உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ கரெக்டாக இருக்க. ஆனால் நானும் அண்ணியும் அப்படி இல்லை. ஆனால் உன்னை பார்த்தா எங்களுக்கு 2 பேருக்குமே பெருமையாக இருக்குது, நீ அப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இதெல்லாம் தவிர்த்துருக்கலான்னு. போலீஸ் ஸ்டேஷன் போலனா இங்கே நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் இறங்கி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. சரி விடு, நடந்ததை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. அண்ணி ரொம்ப பாவம், அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருந்தா அவங்களால தாங்கிக்க முடியல, அவங்கக்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டுறேன் அப்படின்றாங்க. நான் கேட்டுடுறேன், நான் அவங்கக்கிட்ட பேச போனேன், அவங்க என்கிட்ட பேச விரும்பலை, அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க, அது எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணும்னா அண்ணனையும் அண்ணியையும் வீட்டுக்கு வர வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் பிடிக்காதே அவங்க வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க வரட்டும், நான் வர வைக்கிறேன், அதுக்கு மேலே ஏதாவதுன்னா கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எனக்காக அப்படின்னும். இல்லை வேண்டாம் விடுங்க, ஏற்கனவே நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இன்றைக்கே உங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்க போகிறேன், பேசாமல் நான் என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வேறு ட்ரிக் யூஸ் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தங்கராஜ் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு அட்டன் பண்ணி பேசும்போது, இங்கே சீ ஃபுட் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நான் மட்டன் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு மட்டனு சிக்கனுன்னு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு போயிடுறாரு. சீ ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அவர் போய் தேடி அலைஞ்சிருக்கவே மாட்டார். சிக்கனை விட மட்டன் காஸ்ட் அதிகம் இல்லை, அதனால் கண்டிப்பாக சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி அப்படின்னு. உங்களுக்கு மட்டன் பிடிக்குமா சிக்கன் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டனு சீ ஃபுட்டு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவருக்கு அதெல்லாம் பெருசாக பிடிக்காது. காரணம் டேஸ்ட் கிடையாது, காசு ரொம்ப கஞ்சம். அவர் ஆசைப்பட்டதை கூட வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பார், அவரோட காசுன்னு செலவாகக்கூடாதுன்னு நினைப்பாரு, அப்படி தான் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு. சரி விடுங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்றாங்க மதி. பரவாயில்ல, நீ கொஞ்சம் நேரத்துலேயே என் கூட நல்லா கேஷுவலாக பேச ஆரம்பிச்சுட்டேன், அப்போ அண்ணி கூட அப்படி தான் க்ளோஸாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதுக்காகவே அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி. ஏன் மட்டன் வாங்கிட்டு வரல அப்படிங்கிற கேள்வியை கூட ரேவதி கேட்கல ஆக்சுவலா. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க வாங்கிட்டு வரதை சமைச்சிடணும். அந்த மாதிரி பழகியிருக்காங்க அவங்க. அதாவது மலர் அக்காவை விட நம்ம ரேவதி ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி புரிஞ்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டோட சப்போர்ட் கூட இல்லை அவங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம நிலைமை அப்படிங்கிற மாதிரி. இப்போ மதிக்கும் ரேவதிக்கும் தான் செட் ஆயிடுச்சு. ஏன்னா சுரேஷும் நம்ம தங்கராஜும் ஒரு கேரக்டர். சுரேஷ்லாம் தங்கமான கேரக்டர் தான், மாறிடுவாரு. ஆனா அது எல்லாத்தையும் மதி தான் மாத்துவாங்க. அதுக்காக தான் ரேவதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து சொல்கிறேனே, இல்லை என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறனே அப்படின்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஆக்சுவலாக என் தம்பி ரொம்ப நல்லவன். என் புருஷன் கூட அவன் செய்கிறது கம்மியாச்சுனாவே அவன் நல்லா இருப்பான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அது உனக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. நம்ம வெளியில் போயிருந்தோம்ல, அப்போது பார்த்துல எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி என் ஹஸ்பண்டவே கோவமாக பேசினான் சுரேஷ். அந்த மாதிரி தான் அவன். பொதுவாகவே அவனை டோட்டலாக அவர் பக்கம் இழுத்துக்கிறாரு என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க பரவாயில்லை அப்படின்னு. நீ தான் மதி இது எல்லாத்தையும் மாற்றணும். சுரேஷ் அவன் எப்படி இருக்கானோ அவனோட கேரக்டரை அவனுக்குள்ளே வர வைக்கணும். அப்படி வந்துடுச்சுன்னா அந்த வீட்டில் எல்லாமே மாறிடும். உனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவன் கொஸ்டின் பண்ணுவான். அவன் போலீஸ்காரனா மட்டும் இல்லை, அவன் நல்ல மனுஷன். அவனை பற்றி அப்படின்னு. போதுங்க ப்ளீஸ். ஏற்கனவே உங்கள் அண்ணி நிறைய என்கிட்ட அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் என்ன அவர்கிட்ட ஃபீல் பண்ணணும், அதுக்கு தானே நான் ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மதி. சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் டேபிள் எடுத்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சுரேஷ் வராரு. தங்கராஜும் சுரேஷும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காரும்போது அண்ணனும் அண்ணியும் வந்துட்டோம் அப்படின்றாங்க ரேவதி. அவங்க வர லேட் ஆகும்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அவங்க வரப்போறாங்கிறதே மதிக்கு ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவே அவங்க வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அவங்க வந்த அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. உங்களை விருந்துக்கு கூட நாங்கள் கூப்பிடல. ஆரம்பத்தில் கூப்பிட்டப்போ நீங்களும் பிஸியாக இருந்துட்டீங்க, வர முடியல அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு மதியும் சுரேஷும் ஒன்றா உட்காடுறாங்க. சுரேஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே வர்றதுக்கே. அதுக்கப்புறம் மாமா நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. அதெல்லாம் நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். அண்ணன் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது, இங்கே தான் இருக்கணும். நீங்கள் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் நீயும் மதியம் இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு ரூம் அலோகேட் பண்ணியிருக்கோம், அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிடுறாங்க. சுரேஷால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்றா அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுரேஷ் என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. மதி எப்படி ரேவதி கிட்ட அட்வைஸ் வாங்கினாங்களோ அது போல தங்கராஜ் கிட்ட நம்ம சுரேஷ் அட்வைஸ் வாங்குறாரு. அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா, முதல்ல அவளை விட்டு கொடு, அவகிட்ட எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்தப்போ அவள் என்ன ஆசைப்படுறாளோ அது எல்லாத்தையும் பண்ணு, உன் மேலே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வர வை, அதுக்கப்புறம் அவளை உன் பக்கம் இழுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. புரியல மாமா அப்படின்னு. அட போடா என்னடா நீ வயசு பையன், எப்படியெல்லாம் இருக்கணும் தெரியுமா, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண தெரியலையடா உனக்கு அப்படின்றாங்க. ஒரு மாதிரி பாக்குறாரு சுரேஷ். டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, உன் பொண்டாட்டிடாவ, அவளை உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, முதல்ல நீ இறங்கிப்போ, அதுக்கப்புறமா வேணும்னா அவளை உன் பக்கம் இழுத்துக்கோ, இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்டா, யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதே மாதிரிதான் மதிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுரேஷ் நீ தான் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மதி மட்டும் ரொம்ப லேட்டா சாப்பிடுறாங்க. ஏன் நீ லேட்டா சாப்பிட்றேன்னா, எனக்கு தட்டில் அப்படியே மிச்சம் வைக்க பிடிக்காது, அதனால பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு நிறைய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும்னா விட்டுருன்னு ஷுவரா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராங்க. நம்ம மலரும் பாக்கியராஜும் வராங்க சுரேஷோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. அவங்க வரந்ததை பார்த்த உடனே நம்ம மதி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவையோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்களையோ எப்படி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலோ இல்லை பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட பேசணும்னு நினச்சா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ அன்போட கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மலர் எந்த ரியாக்டும் பண்ணாமல் அமைதியாக அப்படியே நிற்கிறாங்க. அப்போது பாக்கியராஜ் இருந்துட்டு மலர் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் மலர் பேசலை. இங்கே பாருங்கள், அந்த வீட்டில் எனக்கு யாரோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட சப்போர்ட் ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஆமாம் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது தான், எனக்கு அது நல்லாவே புரியுது, அதை நான் உணர்ந்துட்டேன். என்னை ஒரே ஒரு முறை மன்னிக்க கூடாதா, உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் என்னை மன்னிச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சுரேஷும் நம்ம தங்கராஜும் மேலே பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க, என்ன இவ இப்படியே பாசமலையை பொழிறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவுமே மதி மலரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத விடவே இல்லை. நீங்க என் கூட பேசுறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் விடுவேன், அப்பதான் நான் அழுகிய நிறுத்துவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. தள்ளி விட பாக்குறாங்க. ஏன்னா தங்கராஜுக்கு பிடிக்காதே, மலர் கூட யாராவது க்ளோஸா இருந்தா அவங்களையும் சேர்த்து பழி வாங்குவாங்கங்கிறது மலருக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆனா மதி விடவே மாட்டேங்கிறாங்க. பேசுறேன்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பேசுறாங்க. இங்க பாருங்க, நான் உங்க தங்கச்சி மாதிரின்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கண்டிக்கிறதுக்கு ஒரு அடி அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு என் கூட பேசாம மட்டும் இருக்காதீங்க. அன்னைக்கு ஏதோ நான் ஒரு எமோஷனல்ல தான் அப்படி பேசிட்டேன், உங்ககிட்ட நான் பேசிருக்க கூடாது, சாரி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க.
ஐயோ மதி அதெல்லாம் வேணாம், ஒன்றும் வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டிலையே நீங்கள் தாங்க நல்லவங்க. இந்த குடும்பத்தை பார்த்து நான் பயந்துருக்கேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலுமே உங்களை பார்த்து மட்டும்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். ஆனால் நீங்கள் என் கூட பேசலைன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி நான் பேச மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்குறாங்க. இதெல்லாம் தங்கராஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னமா நினச்சிட்டு இருக்கேன் மதி, அந்த வீட்டில் உங்கள் மாமனார் மாமியார் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நீ மரியாதை இல்லாமல் பேசியிருக்க. ஒரு சாரி கேட்க சொன்னதுக்கு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த மலர்கிட்ட மட்டும் இத்தனை சாரி கேட்குற அப்படின்னு. இவங்க கிட்ட நான் பேசினது தப்பு, அதனால சாரி கேட்குறேன். அவங்க கிட்டலாம் நான் எந்த விதத்துலையும் தப்பா பேசல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் மலர் சொல்றாங்க, ஆமா அத்தை கிட்ட மதி அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை, அவங்களாதான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜுக்கு பயங்கரமா கோவம் வருது. சுரேஷும் கோவப்படுறாரு. என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுரேஷ், என்னால் எல்லார் முன்னாடியும் அதை சொல்ல முடியல. அத்தையும் என் வாயை அடிச்சிட்டாங்க, நீ இதுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சொல்லலை. மதி ஒன்றும் அத்தைக்கிட்ட தப்பாலாம் எதுவும் பேசலை. அவங்க தேவையில்லாமல் பேசினாங்க. அதுக்கு திருப்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்டா, நீங்கள் ஒழுங்காக வளர்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டா. அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தை கூட மதி பேசலை. அதனால தான் அவள் சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னான். சரி பரவாயில்ல, நீ தப்பே பண்ணலனாலும் ஒரு சாரி கேட்டுட்டா என்னங்கிற இன்டென்ஷனில் தான் நான் சாரி கேட்க சொன்னேன். அது மதிக்கு பிடிக்கல. ஆக்சுவலா தப்பு பண்ணல, அவ எதுவும் பேசலங்கிறது எனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் நான் சாரி கேட்க சொல்றேனே அப்படிங்கிற கோவத்துல தான் மதி என்கிட்ட அப்படி பேசிட்டா. என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கப்புறம் மதி மறுபடியும் நம்ம மலரை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுரேஷ்க்கு தங்கராஜுக்கெல்லாம் பயங்கர கோவம் வருது. ஒன்றும் இல்லாத விஷயத்த அம்மா இவ்வளோ பெருசு பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.